ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம சேனலில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சிவகங்கை பைக் திருட முயன்ற நபரை ஓட விரட்டி கொலை செய்த கும்பல். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தேர்வு முடிதான், இது லைஃப் கிடையாது. மாணவர்களுக்கு அன்பில் மகேஷ் அறிவுரை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் சாதனை படைக்கும் என நம்புகிறோம் என்று அன்பில் மகேஷ் பதிவிட்டுள்ளார். மூன்றாவது, தொடரும் உயிரிழப்புகள். வெள்ளையங்கிரி மலை ஏறிய பக்தருக்கு நேர்ந்த சோகம். வெள்ளையங்கிரி மலையேற ஆண்டின் குறிப்பிட்ட மாதங்களில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சென்னைக்கு திரும்பும் அதிமுக எம்எல்ஏக்கள் 2 நாட்கள் காத்திருங்கள், நல்லது நடக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். பைக் மீது லாரி மோதிய விபத்தில் முதியவர் பலி. கயத்தாறு டு கடம்பூர் சாலையில் முதியவர் ஒருவர் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் இருந்து குழியால் நிலை தடுமாறி திடீரென வலதுபுறம் திரும்பிய போது பின்னால் வந்த டிப்பர் லாரி அவரது பைக்கின் மீது மோதியது. விஜய்க்கு முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வழங்கியது எப்படி? டிஜிபியிடம் கவர்னர் கேள்வி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை அமைதியான முறையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கவர்னர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அடுத்த நியூஸ். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி தாவேகாவினர் கோஷம். கவர்னர் மாளிகை முன்பு பரபரப்பு. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து வந்து தாவேகா நிர்வாகிகளை அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மண்டலத்தில் ஒரே வாரத்தில் கறிக்கோழி கிலோவுக்கு ரூபாய் 20 உயர்வு. தேவை அதிகரித்து உள்ளதே விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் கூறினர். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் அடையாளம் தெரியாத ஆண் தூக்கு போட்டு தற்கொலை. திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அன்னதான மண்டபத்தின் மேல் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் ஜன்னல் கம்பியில் தனது வேஷ்டியால் தூக்கு போட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அடுத்த நியூஸ். பெரும்பான்மையை சோதிப்பதற்கான இடம் சட்டமன்றமே. இது கிரீஷ் சோடங்கர். அரசியலமைப்பு மரபுகளை மாற்றாதீர்கள் என கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கோவையில் அரசு பஸ் மீது கார் மோதி விபத்து, ஒருவர் பலி, மேலும் 2 பேர் படுகாயம். தேர்வு சரியாக எழுதவில்லை, மன வருத்தத்தில் கல்லூரி மாணவி எடுத்த விபரீத முடிவு. கல்லூரியில் தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவி சரியாக எழுதவில்லை என மன வருத்தத்தில் இருந்துள்ளார். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.